போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் வரணும், போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் வரணும். அப்படி பண்ணும் பொழுது இந்த முட்டிக்கு கீழே ஒரு குண்டு இருக்கு பாருங்கள், அந்த குண்டில் நடுவரில் வச்சு இப்படி அழுத்திட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் குதிரை முக வர்மம். ஏன் குதிரை முகம்னு கேட்டீங்கன்னா, உங்கள் காலை இப்படி வச்சுட்டு கண்ணாடியில் போய் பாருங்கள், ஒரு குதிரையினுடைய முகம் மாதிரி போட்டு பாருங்கள், குதிரை முகம் மாதிரி அந்த இடத்துக்கு பேர். புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம கை பயிற்சியை முடிச்சாச்சு. கால் பயிற்சிக்குள்ளே போகலாமா? ரைட். உட்காருங்க. இப்போ நம்ம கால் பயிற்சிக்குள்ளே நாம் இப்போ வந்து போக போகிறோம். இப்போது அடுத்த ஸ்லைடு போகலாம். நெக்ஸ்ட் போம். ரைட். இதுவும் ஒரு முன்னாடி போம், ஒன்று முன்னாடி. இதுவும் உங்களுக்கு அந்த ஷீட்டில் நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த ஷீட்டில் இருக்குது, இதுவும் இந்த பேஜும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கால் பயிற்சியில் முக்கியமானது, கால்களில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து இந்த கால் பயிற்சியில் நம்ம வந்து அழுத்துகிறோம். அடுத்தது போகலாம், அடுத்தது போங்க. ரைட். இப்போ இதுதான். இப்போ இந்த கால் பயிற்சியில் முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம 2 காலை நீட்டிப்போம். 2 காலை நீட்டுங்க, அப்படியே நல்லா நீட்டி வச்சுங்க 2 காலை. கைகள் வந்து பக்கவாட்டில் இது மாதிரி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். கால் நல்லா பிரித்து வைக்கணும், இன்னும் நல்லா பிரிக்கலாம். இதுக்கு பேர் வந்து கைகள் இப்படி பக்கவாட்டில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து டக் பொசிஷன் அப்படின்னு பேர். டக் பொசிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாத்து நடை சொல்லுவாங்களே, வாத்து கால் எப்படி வைக்கும், இப்படி தான் நடந்து போகும். அதனால தான் கை எப்படி வந்து சைடில் இப்படி வைக்கணும்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ கையை நல்லா எடுத்து தரையில் வச்சு நல்லா அழுத்திக்கணும். கொஞ்சம் தள்ளிக்கோங்க, ஷோல்டர் தூக்கக்கூடாது. ஷோல்டர் நிறைய பேர் இப்படி தூக்குறீங்க, தப்பு. ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். போருமா. ரைட். கையை கிட்டக்க வச்சிங்கன்னா ஷோல்டர் தூக்கிடுங்க, நல்லா கீழே இறக்கிங்க. ஷோல்டர் நல்லா சைடில் இப்படி வச்சுக்கணும். ஒன்று, இந்த பயிற்சி பண்ணும்போது கவனம் எங்கே இருக்கணும், காலில் எங்கே இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், கால் எங்கே இருக்கணும் கவனம், கால் விரல்ல, இடுப்பில், கால் டிப்பில், பாதத்தில். பாருங்களேன், நம்ம எல்லாம் பண்ணுறது ஒரே பயிற்சி தானே. கவனம் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். இப்போ ஜாயிண்ட்ல அங்கே மார்க் பண்ணி இருக்கணும் பாருங்க. நீங்கள் வந்து லூப்ரிகேஷன் கொடுக்குற இடம் இந்த இடத்துக்கு கொடுக்குறீங்க. பால் அண்ட் சாக்கெட்னு இருக்கு பாருங்கள். மேலே இருக்குது பெல்விஸ், இடுப்பு. அது கீழே பாருங்கள் பால் அண்ட் சாக்கெட். அப்புறம் தொடை எலும்பு, மூட்டு எலும்பு, முன்கால் எலும்பு. நீங்க அங்க கொடுக்குற மூவ்மெண்ட் கால் என்டையர் கால் வரைக்கும் வரும், ஃபுல்லாக வருது. இப்போ கவனம் எங்கே இருக்கணும், இந்த ஜாயிண்ட்டில் இருக்கணும். 6 பால் ஜாயிண்ட் நம்ம சொன்னோமா, 2 கைகளில் பயிற்சி. கைக்கும் முட்டிக்கும் நம்ம கை பயிற்சியில் பண்ணிட்டோம், கை ஜாயிண்ட்ஸ்க்கும் 2 முட்டியும் பண்ணிட்டோம். இப்போ இடுப்புக்கு நிலை 3, 4, 5ல் இங்கே, நிலை 7ல் இங்கே. இப்போ கால் பயிற்சியில் நிலை 1, 2ல் தான் என்ன பண்ணுறோம், இன்னொட்டு பண்ண இடுப்புக்கு கொடுக்குறோம். இது கொடுக்கும் பொழுது கவனம் இங்கே இருக்கணும், காலில் இருக்கக்கூடாது. அந்த இன் சொல்லும்போது நல்ல மெதுவாக வரணும். என்ன பிரிக்கலாம், இன்னும் பிரிக்கலாம். இன் அவுட், இன் அவுட். இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுவோங்க, பக்கமாக கொஞ்சம் வச்சுட்டு 2 காலையும் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு கார் வைப்பர் மாதிரி பண்ணுவோம். ரைட், 2 காலையும் ஒரே பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம் ரைட் சைடு, லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இந்த 2 பயிற்சியும் எதுக்குன்னா குறிப்பாக பெண்களுக்கு. நம்ம பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக நடப்போம், நல்லா இருப்போம். ஒரு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும், நடையில் சேஞ்சஸ் வந்துடும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நிறைய சேஞ்ச் வந்துடும். ப்ரெக்னென்சிலையும் சேஞ்ச் வரும்னா வயிறு வந்து எலாபரேட் ஆகும். இந்த பெல்விக் போன் என்ன ஆகும்னா அப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும். எக்ஸ்பெண்ட் ஆகும்போது இந்த தொடையில் இந்த பால் நாயிடம் நவுந்துடும். பழைய பொசிஷனில் இருக்காது, நார்மல் பொசிஷனுக்கும் இருக்காது. இது குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் வயிறு நார்மல் ஆகிடும். இந்த ஹிப்பு பால் இருக்குது பாருங்கள், இது மூவ் ஆனது பழைய பொசிஷனுக்கு வராது. அதனால தான் நமக்கு என்ன வயசாச்சு என்ன பண்ணுறாங்க, சாஞ்சு நடக்கிறாங்களா. நம்ம அம்மா பாட்டிலாம் பாருங்கள் ரொம்ப சாஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லை, அதுலேயே ஓவர் வெயிட் தூக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதால. அப்போ இந்த இன் அவுட் நல்லா செஞ்சோன்னா இது போய் என்ன பண்ணோம், ஓரளவு பொசிஷனுக்கு போயிடுச்சாலே நம்மளால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியும். இது பெண்களுக்கு. இன்னொன்று நார்மல் டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆகும்போது இந்த பெல்விக் போன் இப்படி விரிஞ்சு தான் பாப்பாவை வெளியில் தள்ளுது, பேபியை. இப்படி தள்ளும்போது அப்போவும் இந்த பால் அண்ட் சாக்கெட் வந்து நகர்ந்துடும். 3வது சிசரின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
சிசரின் பண்ணும்போது ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. குனியை வச்சு L4 L5ல லம்பார்ட் பஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கும் கேட்டு பாருங்கள், சிசரின் பண்ணவங்களுக்கு எனக்கு ஒரு பக்கம் கை கால் மறுத்து போகுது, எனக்கு முதுகு வலி ரொம்ப இருக்குது, பேக் பெயின் இருக்குது, சியாட்டிக்கா இருக்குன்னுவாங்க. ஏன்னா L4 L5ல லம்பார்ட் பஞ்சு, அதாவது 33 ஜோடி எலும்பு இருக்கும் நம்ம முதுகு தண்டுவடத்தில். அதில் L4 L5 தான் இடுப்புக்கான எலும்பு. அந்த எலும்புகளுக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜெக்ஷன்னா வெறும் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறதில்ல, வெட்னரி நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மாடுக்கெலாம் ஊசி போடுறாங்க, அந்த மாதிரி பெரிய நீடில் ஒன்று இறக்குவாங்க டிஸ்கில். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு நீடில் பஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிஸ்கில் அந்த ரவுண்டும் ஓட்டையாக போயிடும், இந்த இன்ஜெக்ஷன் பண்ண இடமும் ஓட்டையாக போயிடும். ஓட்டையாக போயிடுச்சுன்னா அங்கே இருக்க லூப்ரிகேஷன்லாம் வெளியில் வந்துட்டு ட்ரை ஆகிடும் அந்த டிஸ்க்கு. அந்த L4 L5ல வர்றது பார்த்திங்கன்னா காலுக்கு தான் வரும் அந்த நரம்பு. அப்போ அவங்களுக்கு அதனால தான் சிசரின் பண்ணவங்களுக்கு சியாட்டிக்கா ப்ராப்ளம் வருது, நிறைய பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களாம் இந்த ரைட் லெஃப்ட்டு இன் அவுட் நல்லா செஞ்சாங்கன்னா அந்த வலியிலே இந்த அன்னன்னைக்கு பயிற்சி பண்ணாங்கன்னா வலி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியலாம், தப்பிச்சிக்கலாம். இப்போ ஆண்கள் நிறைய 2 வீலர் போட்டு உதைப்பாங்க, காலில் உதைக்கிறது, நிறைய 2 வீலர் ட்ரைவ் பண்ணுறது, நின்றுட்டே ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஹிப் பால் பிரச்சனை இருக்கும். அவங்களும் இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ 3 4 5 நம்ம என்ன பண்ணுறோம், காலை ரைட்டில் 5 சுற்றுறோம், ரைட்டில் லெஃப்ட் 5 சுற்றுறோம், ரைட்டில் அகைன் ரைட் 5 சுற்றுறோம். அது எதுக்குன்னா அதுக்கு தான் நீங்கள் சொன்ன காலில் கவனம் இருக்கணும், பாதத்தில் கவனம் இருக்கணும். இந்த கணுக்காலில் கவனத்தை நல்லா கணுக்காலில் தரையில் அழுத்திட்டு சுற்றும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே காமிச்சு முன்னாடி பாருங்க பேலன்ஸ் சர்க்கிட். இது இப்போ 3 4 பண்ணும்போது இங்கே தான் கீழே இருக்கணும் கவனம், ஆங்கல்ல. முன்னாடி போங்க, இன்னும் ஒன்று போங்க, அடுத்தது நெக்ஸ்ட் இன்னும் இல்லை அடுத்ததுக்கு வாங்க, ப்ரீவியஸ் அதோ இதுதான் நம்ம எந்த ஹிப் பால், இதோ இதுதான் இங்கே தான் நீங்கள் லூப்ரிகேஷன் கொடுத்தீங்க இடுப்புக்கு. ஹிப்பு பால் பார்த்துட்டிங்களா, இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு பெல்விக் போனு, அந்த இது இருக்கும், இந்த இதுக்கு தான் நம்ம லூப்ரிகேஷன் கொடுக்கணும். அந்த ஆங்கிள் போன் சுற்றும் போது தான் நம்ம என்ன பண்ணணும், காலை நல்லா அழுத்திக்கணும். இந்த கணுக்கால் இது காலாக்கு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கணுக்கால் எண்டை நல்லா அழுத்திக்கணும், ஒரு எலும்பு மாதிரி தெரியும், அந்த அழுத்திக்கணும். அது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து குதிக்கால் வர்மம்னு இருக்குது, உப்பு குற்றி காலம், குதிக்கால் வர்மம்னு 2 வர்மம் பாருங்க. இந்த இடம், இந்த எண்டு, இந்த எண்டுக்கு பேர் வந்து குதிக்கால் வர்மம்னு பேர், இதுக்கு பேர் உப்பு குற்றி காலம்னு பேர். 2 பக்கத்துலையும் இந்த 2 இப்படி கொடுத்துட்டு இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. இது வந்து குதிக்கால். நீங்கள் இதை தான் அழுத்திட்டு சுற்றும் போது அது நல்லா வேலை செய்யும். இப்படி சுற்றும் போது வெளிப்புற முட்டியில் ஒரு வர்மம் இருக்குது, கண் புகைச்சல் வரணும், கண் பார்வை. இந்த இடத்துல கண் பார்வைக்கான வர்மம் ஒரு விரல் கீழே இந்த இடம் கண் புகைச்சல் வர்மம். கண் இதெல்லாம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணும்போது நல்லா தரையை நல்லா தேய்ச்சி. ஏன் தரையை தொடர்ந்து சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். அதே மாதிரி நீங்கள் இன் அவுட் பண்ணும்போது சுண்டு விரல் பகுதியை நல்லா வெளியில் போடணும், ரைட் லெஃப்ட் பண்ணும்போது சுண்டு விரல் பகுதியை வெளியில் போடணும். பித்தப்பை, இன்னைக்கு பித்தப்பை கல் தான் நிறைய இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், அதுக்கு இது ஃபுல்லாகவே பித்தப்பைக்கான பாயிண்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அது உங்களுக்கு இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு வந்து பித்தப்பை செக் பண்ணல, கால் பிளாடரை செக் பண்ணிவிட்டு பித்தப்பை முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா ஸ்லெட்ஜாக வரும், முதல்ல சேர் சகதி மாதிரி வரும், அப்புறம் தான் அது வந்து ஸ்டோனாக மாறும், அப்படியே கல்லாக மாறும், அப்புறம் மாறும். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க மில்லிமீட்டரில் அந்த ஸ்டோன் இருக்கிற வரைக்கும் கால் பிளாடருக்கு மெடிசனே கொடுப்பாங்க டாக்டர்ஸ். எப்போ அந்த ஸ்டோன் வந்து சென்டிமீட்டராக மாறுதோ அப்போ என்ன பண்ண சொல்லுவாங்க டாக்டர்ஸே, கால் பிளாடரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் போக வேண்டிய இடம் கிடையாது. அப்போ என்ன ஆகுன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் சென்டிமீட்டருக்கு போயிட்டு கால் பிளாடர் ஸ்டோன் பெருசாகிடுச்சுன்னா பித்தப்பை வெடிச்சிடும். எப்போ பித்தப்பை வெடிக்குதோ அப்போ கல்லீரலை பாதிச்சிடும். சிறுநீரக கல்லீரல் தான் நீங்கள் டைம் கேட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சு, அது வாழைத்தண்டு, அப்புறம் கல்கரைசல் மாத்திரைன்னு இருக்குது, அப்புறம் வந்து நெருஞ்சி முள் பொடி, இதெல்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா பொடியாகி அது யூரினில் வந்துடும். ஆனால் பித்தப்பை ஸ்டோன் வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு ரொம்ப புத்திசாலித்தனமான எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான், பித்தப்பை ஸ்டோன் சர்ஜரி, டாக்டர் சர்ஜரி நாங்களாம் நீங்கள் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாலும் சர்ஜரி, ஏன்னா அது வளர ஆரம்பிச்சிடும், எடுத்துட்டா கூட திரும்ப வளரும். ஆனால் ஸ்லெட்ஜில் இருக்கிறவங்களுக்கு இப்போவும் வருஷக்கணக்காக மில்லிமீட்டரில் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, இன்னும் வந்து கால் பிளேடர் அவங்க எடுக்கலை. அதுக்கு நாம் என்ன பண்ணுங்கன்னா அந்த இன் அவுட்டு பண்ணும்பொழுது, அவுட்டு பண்ணும்பொழுது சுண்ட விரலில் போய் தரையில் நல்லா இந்த பார்ட்டை தரையில் பதிய வைங்க, இந்த சைடு பார்ட்டை தரையில் நல்லா பதிய வைக்கணும் தரையில். அதே போல் யாருக்கெல்லாம் இந்த பித்தப்பை ப்ராப்ளம் இருக்கோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள், அது பாருங்கள், இந்த காலினுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த சைடு பகுதி
அந்த பகுதியை தரையில் வச்சுக்கிட்டு ஒரு 10 முறை இப்படி நீங்கள் சேரில் உட்காந்துட்டு சேரில் உட்காந்து கூட பண்ணலாம். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கலாம். 2 காலோட சைடை பார்த்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யணும். அது செதை பறந்துடும் சில பேர். சேரில் உட்காந்துட்டு பண்ணுங்க. சும்மா சேரில் உட்காந்துட்டு கூட இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தினமும் ஒரு 10 முறை இப்படி நீங்கள் சைடில் நீங்களுக்கே அழுத்தி விட்டுட்டீங்கன்னா பித்தப்பையில் கல்லே வராது. வந்தவங்களுக்கு ஃபர்தராக டெவலப் ஆகாமல் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கண்ட்ரோலில் நம்ம வந்து வச்சுக்கலாம். எப்போ அது வந்து சென்டிமீட்டருக்கு போகுதோ அப்போ டாக்டர்ஸே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணோன்னே பித்தப்பை எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் காலை நல்லா சைடில் கீழே வைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து அதுதான். இப்போது இன் அவுட் வந்து ஹிப் பாலுக்கு, ரைட் லெஃப்ட்டும் ஹிப் பாலுக்கு, ரைட் 5 ரொட்டேஷன், லெஃப்ட் 5 ரொட்டேஷன், ரைட் 5 ரொட்டேஷன் வந்து ஆங்கிளுக்கு, இந்த ஆங்கிளுக்கு. புரியுதுங்களா? இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம கால் எடுத்து எங்கே வைப்போம், ரைட்டு கால் எடுத்து எங்கே வைப்போம், லெஃப்ட்டு கால் மேலே இப்படி வைப்போம். ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட்டு கால் மேலே இப்படி வைக்கும் பொழுது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு காலை இப்படி நீட்டிக்கிட்டு ரைட்டு கால் எடுத்து இப்படி லெஃப்ட்டு கால் மேலே இப்படி வைக்கும் பொழுது இது உட்புற கணுக்கால். நல்லா ஞாபகம் வச்சு, எது உட்புற கணுக்கால், இது எனக்கு உள்புறம் இருக்கிற கணுக்கால், இது வந்து வெளிப்புற கணுக்கால். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கால் பயிற்சி செய்யும் பொழுது ரைட்டு காலை லெஃப்ட் காலை நீட்டிக்கிட்டு ரைட்டு காலை எடுத்து இப்படி வைக்கும் பொழுது யார் யாருக்கெல்லாம் வெளிப்புற கணுக்கால் தொடைக்கு வெளியில் இப்படி வருதோ அவங்க பாடியிலெல்லாம் மேஜராக பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அவரோட பிஎம்ஐ கரெக்டாக, பிஎம்ஐ செக்கப் தான். புரியுதுங்களா? தொடைக்கு வெளில இருக்கணும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, தொடை மேலே இப்படி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி உடலுக்கெல்லாம் வந்து உடம்பில் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட் இருக்குது, மசில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்படிலாம் இருக்குதுன்னு அர்த்தம். வைக்கும்போது கால் வந்து இப்படி வச்சிங்கன்னா வெளிப்புற கணுக்கால் தொடைக்கு வெளியில் இருக்கணும். தொடைக்கு வெளியில் ரெண்டு வந்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம் க்ளீனாக, வெளிப்புற கணுக்கால் தொடைக்கு வெளியில் இருக்கணும். 2 கால் பண்ணும்பொழுதும் இருந்ததுன்னா பிஎம்ஐ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். 1. அடுத்தது இதை வச்சு பாருங்கள், வாரத்துக்கு ஒரு முறை. இது என்ன முத்திரை, இந்த முத்திரைக்கு என்ன, இந்த முத்திரைக்கு பேர் என்ன, பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரை, மண் முத்திரைன்னு சொல்கிறோமா. நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், 2 கையிலையும் வச்சு பாருங்கள். 2 கையிலையும் இப்படி வைங்க. வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு இது நல்லா ரிங் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா விரலும் நல்லா நேராக நின்றுதுன்னா இதுக்கு பேர் நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா மாஸ்டர் செக்கப் முத்திரைன்னு வச்சுருக்குறோம். உடம்பில் மேஜராக எந்த உறுப்புலேயும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் ஏதாவது ஒரு விரல் இழுக்குது, இந்த விரல் இழுக்குது, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ அதையும் அதை தான் அம்மா அடுத்ததை சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ காலியாக ஏதோ ஒன்று உறுப்புன்னு பயந்துராதீங்க. ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு விரல் இப்படி இருக்கும், இப்படி இப்படி வலிக்கும் இருந்துன்னா எந்த விரல் வலிக்கிறதோ, இப்போ சுண்ட விரல் வலிக்குதுன்னு வச்சுங்களேன், தண்ணி நிறைய குடிக்கணும், நீர் சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது பிரச்சனை இருக்கா, இதோ இதில் இப்போ நடுவரலில் பிரச்சனை இருக்குதா, லங்ஸில் ஏதோ குறைபாடு இருக்குது, மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்கள். இதில் பிரச்சனையாக இருக்கா, உடலினுடைய உஷ்ணத்தில் ஏதோ ஒரு கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது, அதை சரிப்படுத்தி போகணும், அவ்வளோ. இதுக்கு பேரே வந்து மாஸ்டர் செக்கப் முத்திரைன்னு பேர். மாஸ்டர் செக்கப்புக்கு எவ்வளோ கொடுப்போம் நம்ம, எவ்வளோ ஐயா மாஸ்டர் செக்கப்புக்கு? ஒரு 2000 ரூபா வச்சுக்கலாமா, 2000 ரூபா வச்சுக்கலாமா? இப்போ எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கா, ஆல்மோஸ்ட் எல்லோரும் கரெக்டாக இருக்குல்ல. அதனால் எல்லோரும் வந்து ட்ரஸ்ட்டுக்கு 500 ரூபா கொடுத்துருங்க. என்னங்கய்யா, இது தனியாக மாஸ்டர் செக்கப் முத்திரைக்குன்னு தனியாக, அது கிளாஸ் கொடுத்தது, இதுக்கு தனியாக கொடுத்துருங்க 500 ரூபா. அது ஐயா கிட்ட கொடுத்துருங்க மாஸ்டர் செக்கப் முத்திரைக்கு. சரிங்களா? ரைட், குட். இதை வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க உங்கள் உடம்பை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம உடம்பில் எந்த நேரத்தில் எது வரும்னு நமக்கே நம்ம காலையிலே பார்த்துட்டோம். அதனால் நல்லா மைண்ட். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கடகடன் போக போகிறோம். இப்போது உள்ளங்காலை அழுத்தறதுக்கு முன்னாடி கை விரல்களை எப்படி வைப்போம், கை விரல் எப்படி வைப்போம், ப்ரொசீஜராக பண்ணணும். சொல்லுங்கள் மேடம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்கள் கை வைங்க, நீங்கள் வெரி வெரி குட், இதெல்லாம் வெரி குட், வெரி வெரி குட். வெரி குட், வெரி வெரி குட், வெரி வெரி குட், வெரி குட்னு சொன்னீங்க இல்லையா, வெரி குட்னு சொன்ன பாருங்க, அவங்க சொன்னது தான் வந்து தவறு.
பாருங்க, எப்போவுமே புஸ்தகத்தில் படிங்க. கை விரல்களை வைக்கும் பொழுது வெளிப்புற பாதத்தில், புஸ்தகத்தை நல்லா படிங்க, வெளிப்புற பாதத்தில் கை விரல்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அப்படின்னு இருக்கும். இது பாருங்கள், கால் இப்படி வச்சிட்டிங்களா? ரூல் நம்பர் 1 என்னது? வெளிப்புற கணுக்கால் எங்கே இருக்கணும்? தொடைக்கு வெளியில் இருக்கணும். ரூல் நம்பர் 2, முதல்ல லெஃப்ட் கை விரலை தான் எடுத்துகிட்டு வரணும். எங்கே இருக்கு? நான் எங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? கட்டை விரலை மூடணும். கால் கட்டை விரலை மூடணும். ஏன் கட்டை விரலை மூடணும்? அடுத்த உயிரிடங்கள் கட்டை விரலுக்கு கீழே, நகத்துக்கு கீழே இருக்குது பேர் சுண்டிகை இடங்கள்னு பேர். அதுவும் ஒரு உயிர்காக்கும் வருமோ. ஆழியாரில் ஒரு வாட்டி மயக்கம் போட்டு இருந்தப்போ லக்ஷ்மணன் ஐயா அங்கேருந்து விட்டு அந்த பாயிண்ட் எடுத்து தான் அவங்க கண்ணை திறந்தாங்க. அது நீங்கள் யாருன்னா கொடுங்கம்மா தெரிஞ்சவங்க, அந்த சுண்டிகை இடங்கள் கொடுங்க, நாங்கள் கொடுத்து அவங்க கண்ணை திறந்தாங்க. இதுவும் மேஜராக ஹார்ட் அட்டாக்கு. கால் மரத்து போயிடுது, சுண்டிகை விரல் அழுத்தினீங்கன்னா உடல் முழுக்க ரத்த ஓட்டம் வந்துடும். சார், நான் வந்து இன்சுலின் ஊசி போட்டுட்ருக்கிறேன், தினமும் சுண்டிகை அடங்களை அழுத்துங்க, இன்சுலின் குறையும். அதாவது வந்து மாத்திரையாக மருந்தாக எடுக்கிறதோ எல்லாம் குறையும். இதுக்கு பேர் சுண்டிகை அடங்கல்னு பேர். புரியுதுங்களா? இது வந்து இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி எடுத்து பிடிக்கிறீங்க. 1. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள். இதோ இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு பேர் வந்து விருத்தி அடங்கல்னு பேர். இதோ இருக்குது பாருங்கள், இந்த இடம் இப்படி மேல் நோக்கி தூக்கி வர இடம், இந்த இடம். இது 2ம் உயிரடங்கல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உயிரடங்குற இடம் 10 இடத்துல உயிரடங்குன்னு சொன்ன இல்லையா? முதல்ல உயிரடங்குற இடம் இது 1, 2, இப்போ 3 பார்த்துருக்கோம் நம்ம. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் முடித்த உடனே இந்த 10 யார் கரெக்டாக சொல்லுங்களோ அவங்கள தான் வெளியே அனுப்புவோம். சரிங்களா? இப்போ எத்தனை உயிரிடங்கள் பார்த்துருக்கோம்? 3. கவுளி அடங்கல், சுண்டிகை அடங்கல், விருத்தி அடங்கல், 3 உயிரிடங்கள் பார்த்துட்டோம். இந்த 2 உயிரிடங்களை தான் கையை நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சமா, இன்னும் மேலே தூக்குமா, கட்டை வரல க்ளோஸ் பண்ண. புரியுதுங்களா? இப்போ இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு அப்புறம் தான் 2 கட்டை விரல் உள்ளே வரணும். இது பண்ணும் பொழுது பாருங்கள், நல்ல அழுத்தத்தை கொடுக்கணும். மேலே, நடுவில், கீழே, மேலே, நடுவில், கீழே, மேலே, நடுவில், கீழே. இது போக போக கை பிரிஞ்சிடும். ஏன்? இந்த 2 வேலை முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் கை தானாக பிரிஞ்சிடும். ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த நீங்கள் நல்லா அழுத்திக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1. இது அழுத்தி முடித்த உடனே அடுத்தது நம்ம எங்கே வரோம்? மார்பு பகுதிக்கு. பாருங்கள், யாருக்கெல்லாம் கழுத்து வலி அதிகமாக இருக்கோ, கழுத்து வலி அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, பாருங்கள், இந்த 4 விரலை ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த விரலு கீழே பள்ளம் இருக்குல்ல, இந்த பள்ளத்தை எப்படி 5 முறை கீழே தள்ளி விட்டுருங்க. கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு மட்டும். மிச்ச பேரில் என்ன பண்ணலான்னா, அழுத்தும் பொழுது அந்த கீழ் கோடு வரைக்கும் வந்துருங்க. அந்த ஜிக்ஸாக் அப்படியே நல்ல கோடுலேருந்தே நீங்கள் அழுத்தின்னு இல்லை, அந்த கோடு வரைக்கும் வந்துடுங்க. மிச்ச பேர்லாம் கழுத்து வலி இருக்கிறவங்க மட்டும் இதை பண்ணலாம் 2 காலுக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த ஜிக்ஸாக் வரும்ல, இந்த ஜிக்ஸாக் வரும் பொழுது நான் மன்றத்திலேயே சில பேர்லாம் பார்க்குறேன். இப்போ உள்ளங்கால் அழுத்துங்க அப்படின்னுவேன், என் காலை பாருங்கள் இப்படி வைப்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக வச்சுருவாங்க. அழுத்து ஆரம்பிங்க அப்படின்னுவோம். எப்போ இங்கே வந்து நிற்பாங்க. இவ்வளோ வேகம் வரக்கூடாது. இந்த ஜிக்ஸாக் லேப்பிங் வரணும். இப்படி அழுத்திட்டு போனோம், திருப்பி கொஞ்சம் கீழே வந்து அது மேலே பாதியில் வரணும், கீழே வந்து திருப்பி அதுக்கு மேலே பாதி. ஜிக்ஸாக் லேப்பிங் பாதி 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 பாதியாக அழுத்திட்டு வரணும். இப்படி அழுத்திட்டு வரும் பொழுது இந்த பாருங்கள், இப்போ நான் ஒரு இடத்துல அழுத்துறேன் பாருங்கள், பல்ல விழும் பாருங்கள், உள்ளங்கால் வெள்ளை அடங்கல். இதுதான் அடுத்த உயிரிடங்கள், 4வது உயிரிடங்கள் இதுதான், உள்ளங்கால் வெள்ளை அடங்கல். பாருங்க, நான் எடுத்தேன்னா ஒரு பள்ளம் விழும் பாருங்க, அங்கே எடுக்க போகிறேன் பாருங்கள், நல்ல பள்ளம் தெரியும் உங்களுக்கு. இப்படி யூ மாதிரி இப்படி வளையுது இல்லை கால், அந்த பள்ளம் தெரியுதா? இதுதான் என்ன, இதைத்தான் நீங்கள் இப்படி அழுத்திட்டு வரும்போது பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல அழுத்திட்டு பாருங்கள். நீங்கள் வேகமாக அழுத்தினீங்கன்னா இந்த இடத்த என்ன பண்ணுவீங்க, நீங்கள் விட்டுருவீங்க. அந்த ஜிக்ஸாக் அழுத்தும் பொழுது கரெக்டாக வந்து இந்த பள்ளத்தை பிடிக்கணும். இது என்ன பண்ணும், இந்த இடம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, மெயினாக ராத்திரி தூங்கும் பொழுது சைலண்ட் அட்டாக் வருது பாருங்க, அது வராமல் தடுத்துரும். இதுதான்
இது இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அழுத்தி எத்தனையோ பேருக்கு 12 வருஷம் 15 வருஷம்லாம் வந்து லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. 12லேருந்து 15 வருஷம் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு பாயிண்ட் அழுத்திய. நல்லா ஞாபகம் வச்சு. இந்த ஜிக்ஸாக் இந்த ஜிக்ஸாக் அழுத்தி இந்த 12 வருஷம் 13 வருஷம் சொல்கிறதெல்லாம் வேலை யாரும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தான், எங்கள் சொந்த அம்மாவுக்கு. 69 வயசில் எங்கள் மதருக்கு அட்டாக்கு. 69 வயசில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டோம். சர்ஜரி பண்ணுறதுக்கு முடியாது, உங்கள் அம்மாவனுடைய உடல் ஒத்துழைக்காது. அதனால் வந்து மாத்திரை மருந்து கொடுத்துட்றோம். மாத்திரை மருந்தை வச்சு தள்ளிக்குங்க, அவங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவங்களுக்கும் போனஸு உங்களுக்கும் போனஸ் அப்படின்ட்டாங்க டாக்டர்ஸ். எத்தனை வருஷம் தள்ளலாம் அப்படின்னு கேட்டால் டாக்டர் வருஷமா மாதக்கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். 5 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூட்டணுன்ட்டோம் அம்மாவை. 69 வயசில் தினமும் இந்த கால் பயிற்சி எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் அழுத்தி விடுவோம். அழுத்தி விட்டுட்டு இந்த வயிறு பகுதி முடிஞ்சு இடுப்பு தொடை ஆரம்பிக்குது இல்லை, இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி அழுத்தணும், ஒரே நேரத்தில் அழுத்தக்கூடாது. பாருங்க, இப்படி மாற்றி மாற்றி அழுத்தணும். இதனுடைய துணை வர்மம் இது பேர் உள்ளங்கால் வெள்ளை அடங்கல். இது முத்துத்தாமரை வர்மம்னு பேர். புரியுதுங்களா? தினமும் காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு நாங்களே அந்த கால் பயிற்சி பண்ணிட்டு பாருங்க. இதை வந்து தினமும் நாங்கள் தான். நீங்கள் பாயிண்ட்ஸ் பார்க்கணுன்னு கால் பயிற்சி நீங்கள் நல்லா பாதத்தை 2 வேளை அழுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு. ஏன் இந்த ஜிக்ஸாக் வந்து எந்த இடத்தையும் விடாமல் பண்ணணுன்றதுக்கோசரம் தான் சொல்கிறேன் நான் இது. புரியுதுங்களா? இதை பண்ணித்தான் எங்கள் அம்மா கடைசியில் இறக்கும்போது வயசு 82. டாக்டர் சொன்னது 69 பிரச்சனை வந்து இன்னும் 1 வருஷத்தை கூட இருக்க மாட்டானாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 13 வருஷம் இருந்தாங்க. இதை ஒரு நாள் கூட விட்டது கிடையாது அவங்களுக்கு. நாங்கள் வெளியூர் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவோம். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், ஆனால் ஊருக்கு கிளம்புறேன், போயிட்டு வாங்க 2 பேரும் அப்படின்வாங்க. அம்மா அந்த கால்னா தெரியும் பாடா, இங்கே தானே அழுத்தணும், எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. கையில் ஒரு பேனா வச்சுப்பாங்க, இந்த இடத்த அப்படி மாற்றி மாற்றி அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கால் பயிற்சி அழுத்தினீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா கேட்கும். அடிஷ்னலாக நீங்கள் நைட்டு படுக்கும்போது 2 தினமும் இரவு நீங்கள் கால் பயிற்சி உடற்பயிற்சி பண்ணிவிடுங்க. ராத்திரி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு 10 முறை அழுத்தி விட்டு படுத்துருங்க. எப்போ நமக்கு வரும்னு தெரியுமா? தெரியாது. நமக்கு எது வரும்னு தெரியும்.